வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, யூனிட் 2 அக்கவுண்டிங் ஃபார் மேனேஜர்ஸ்ல யூனிட் 2ல ரேஷியோ அனாலிசிஸ்ல இருந்து ஒரு ப்ராப்ளம் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். எஸ், ப்ராப்ளம் பார்க்கலாமா? From the following information, prepare a balance sheet, show the workings. Working capital rupees 85,000, reserves and surplus 3 lakh, bank overdraft 90,000, current ratio 1.50, liquid ratio 1.1, fixed asset to proprietary fund 0.75, long term liabilities nil. ஓகே, இப்ப இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த இன்ஃபர்மேஷனை வச்சு நம்மளால ப்ராப்ளம் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் ஆன்சர்லாம் அப்படின்னா இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் வச்சுதான் நம்ம மூவ் பண்ண முடியும். காரணம் என்ன அப்படின்னா நம்ம கிட்ட இங்க கரண்ட் ரேஷியோ இருக்கு, லிக்விட் ரேஷியோ இருக்கு. இப்ப நமக்கு வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் இருக்கு. ஓகே, இந்த பேங்க் ஓவர் டிராஃப்டா இருக்கட்டும், இந்த ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸா இருக்கட்டும், இதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே கண்டுபிடிச்ச பிறகுதான் நம்ம இதை வச்சு யூஸ் பண்ண முடியும். நம்ம கிட்ட இருக்க ஒரு க்ளூ என்ன அப்படின்னா இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் தான். நிறைய ப்ராப்ளம்ஸ் ப்ரீவியஸ் வீடியோஸ்லயே பார்த்தாச்சு இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் வச்சு எப்படி சால்வ் பண்ணணும்ட்டு. ஸோ சேம் மெத்தட்ல தான் இப்ப நம்ம சால்வ் பண்ண போறோம். எஸ், இப்ப கரண்ட் ரேஷியோ பாத்தீங்கன்னா ஃபார்முலா வந்து கரண்ட் அசெட்ஸ் பை கரண்ட் லயபிலிட்டிஸ். அதோட வேல்யூ என்ன அப்படின்னா 1.5. அப்ப இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கரண்ட் அசெட் வந்து 1.5, கரண்ட் லயபிலிட்டி 1ன்ட்டு. பிகாஸ் ஒரு நியூமரேட்டர் நம்ம கிட்ட இருக்கு, டினாமினேட்டர் இல்ல அப்படின்னா டினாமினேட்டர் வந்து 1 அப்படின்றது நமக்கு தெரியும். நம்ம மேக்ஸ்ல ஏற்கனவே படிச்சிருக்கோம். அதே மெத்தட்ல தான் இப்ப போட போறோம். கரண்ட் அசெட் வந்து 1.5, கரண்ட் லயபிலிட்டின்றது 1. இப்ப ஒர்க்கிங் கேபிட்டலோட ஃபார்முலா என்னன்னா கரண்ட் அசெட்ஸ் மைனஸ் கரண்ட் லயபிலிட்டி தான். அப்ப கரண்ட் அசெட் வந்து 1.5, லயபிலிட்டி 1 இல்லையா? அப்ப ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா 0.5 வருது. அதுதான் ஒர்க்கிங் கேபிட்டல். அந்த 0.5 ஓட வேல்யூ வந்து 85,000. ஓகே, பாருங்க, 1.5 minus 1 equal to 0.5. அதோட வேல்யூ 85. அப்போ 1.5 ஓட வேல்யூ 1 ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாம் இல்லையா? பாருங்க, கரண்ட் அசெட் எவ்வளவு அப்படின்னா 85,000 into 1.5, பிகாஸ் கரண்ட் அசெட்ஸ் 1.5 டிவைடட் பை ஒர்க்கிங் கேபிட்டலோடது 0.5 போட்டோம்னா 2,55,000 வருது. இதுதான் கரண்ட் அசெட். கரண்ட் லயபிலிட்டி எவ்வளவு அப்படின்னா 1 இல்லையா? அப்ப 85ன்றது பாத்தீங்கன்னா 0.5, 1ன்றது 1,70,000. அப்ப கரண்ட் அசெட்ஸும் தெரிஞ்சிருச்சு, கரண்ட் லயபிலிட்டியும் தெரிஞ்சிருச்சு. இப்ப லிக்விட் ரேஷியோ வச்சு கண்டுபிடிப்போமா? லிக்விட் அசெட்ஸ் பை கரண்ட் லயபிலிட்டிஸ் தான் லிக்விட் ரேஷியோ ஃபார்முலா. லிக்விட் அசெட்ன்றது என்னன்னா கரண்ட் அசெட்ஸ் மைனஸ் ஸ்டாக்க தான் நம்ம லிக்விட் அசெட் சொல்றோம். அப்ப இங்க லிக்விட் அசெட் கண்டுபிடிக்கலாம். ஏன்னா நமக்கு கரண்ட் லயபிலிட்டி ஆல்ரெடி தெரியும் 1,70,000. ஓகே, அப்ப லிக்விட் அசெட் எவ்வளவுன்னா 1.1. அப்போ 1ஓட வேல்யூ 1,70,000, 1.1ஓட வேல்யூ என்ன? ஜஸ்ட் ஒரு கிராஸ் மல்டிபிளிகேஷன் தான். போட்டோம்னா 1,87,000 வந்துருச்சு. இதுதான் லிக்விட் அசெட். ஓகே, இப்ப கரண்ட் அசெட் வந்து 2,55 அண்ட் லிக்விட் அசெட் பாத்தீங்கன்னா 1,87,000. அப்ப ஸ்டாக் எவ்வளவு அப்படின்னா 68,000. ஓகே, கரண்ட் அசெட்ஸ் மைனஸ் கரண்ட் லயபிலிட்டி தான் ஸ்டாக். 68,000 தெரிஞ்சு போச்சு. ஓகே, இப்ப நம்ம கரண்ட் அசெட் தெரிஞ்சாச்சு, கரண்ட் லயபிலிட்டி தெரிஞ்சாச்சு, ஸ்டாக் தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இப்ப நம்ம வந்து அடுத்த இன்ஃபர்மேஷன் கண்டுபிடிக்கலாம். அது என்ன அப்படின்னா பிக்சட் அசெட் டு ப்ரொப்ரேட்டரி ஃபண்ட் வந்து 0.75 சொல்லியிருக்காங்க. பிக்சட் அசெட் டு ப்ரொப்ரேட்டரி அப்படின்னா பிக்சட் அசெட் டிவைடட் பை ப்ரொப்ரேட்டரி ஃபண்ட் தான். ப்ரொப்ரேட்டரி ஃபண்ட்ன்றது என்ன அப்படின்னா ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் தான் ப்ரொப்ரேட்டரி ஃபண்ட்னு சொல்றோம். ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸும் ஷேர் கேபிட்டலும் சேர்ந்ததுதான் ப்ரொப்ரேட்டரி ஃபண்ட். இப்ப இந்த மாதிரி பிக்சட் அசெட் டிவைடட் பை ப்ரொப்ரேட்டரி ஃபண்ட் ஈக்குவல் டு 0.75 அப்படின்னா ப்ரொப்ரேட்டரி ஃபண்ட் டினாமினேட்டர் 1ன்னு அர்த்தம். அண்ட் பிக்சட் அசெட் வந்து 0.75 அர்த்தம். ஓகேவா? பிக்சட் அசெட் 0.75 அண்ட் ப்ரொப்ரேட்டரி ஃபண்ட் 1. பட் நம்ம கிட்ட இங்க பிக்சட் அசெட்டும் இல்ல அண்ட் ப்ரொப்ரேட்டரி ஃபண்டும் இல்ல. நமக்கு ஒரு விஷயம் தெரியும், என்னன்னா லயபிலிட்டிஸ் இஸ் ஈக்குவல் டு அசெட். லயபிலிட்டிஸ்ன்றது எதெல்லாம் சேர்ந்தது லயபிலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், அப்புறம் வந்து இந்த ஷேர் கேபிட்டலும் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸும் சேர்ந்ததுதான் ப்ரொப்ரேட்டரி ஃபண்ட். அப்ப ப்ரொப்ரேட்டரி ஃபண்டோட கரண்ட் லயபிலிட்டியும் லாங் டேர்ம் லயபிலிட்டிஸும் தான் மொத்த லயபிலிட்டி. அசெட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பிக்சட் அசெட், கரண்ட் அசெட். ஓகே, இப்ப நம்ம கிட்ட எதெல்லாம் இருக்குன்றதை எழுதிக்கலாம். ஷேர் கேபிட்டல் நம்ம கண்டுபிடிக்கணும். ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் இருக்கு 3 lakh. இப்ப இது ரெண்டும் சேர்ந்ததுதான் ப்ரொப்ரேட்டரி ஃபண்ட். நம்ம இந்த இடத்துல 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசியூம் பண்ணிக்க போறோம். அண்ட் கரண்ட் லயபிலிட்டி ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் 1,70,000. பிக்சட் அசெட்டும் நமக்கு தெரியாது. அதுதான் இப்ப இந்த ஃபார்முலா படி பாத்தீங்கன்னா 0.75. ஆனா கரண்ட் அசெட் நமக்கு தெரியும் 2,55,000. இப்ப இந்த ஈக்குவேஷன்ல நம்ம அதை வந்து ஃப்ரேம் பண்ண போறோம். ஏன்னா அசெட்ஸ்
வந்து நமக்கு ஈக்குவல் டு liabilities. அந்த இதுதான் ஃபார்முலா தான் இது போட்டிருக்கிறது. ஓகே, இப்ப இந்த ப்ரொப்ரேட்டரி ஃபண்ட் ஷேர் கேபிட்டலும் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸும் சேர்ந்தது தான் ப்ரொப்ரேட்டரி ஃபண்ட் இல்லையா? அப்ப அதை 1x வச்சுக்கலாம். பிகாஸ் நமக்கு இங்க எதோட வேல்யூமே தெரியாது. பிக்ஸ்ட் அசெட் வேல்யூ தெரியாது, ப்ரொப்ரேட்டரி ஃபண்டோட வேல்யூவும் தெரியாது. அதனால நம்ம எக்ஸ்ன்னு சொல்லிட்டு அசியூம் பண்ணிக்கலாம். ஓகே பாருங்க, 1x பிளஸ் கரண்ட் liability எவ்வளவு நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா? 1,70,000 அதை போட்டாச்சு. லாங் டேர்ம் liability நில்லுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு வேலை இருந்தா அதையும் நம்ம liability சைட் போட்டிருக்கணும். நில்லுன்ற தொட்டு நம்ம அதை விட்டுடலாம். அப்புறம் பிக்சட் அசெட் வந்து 0.75x. ஓகே, எக்ஸ்ன்றது எக்ஸோட வேல்யூ தெரியாது, அதனால எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். பிளஸ் கரண்ட் அசெட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? 2,55,000 அதை போட்டாச்சு. இப்ப எக்ஸ ஒரு சைட் கொண்டு போகலாம் அண்ட் இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ ஒரு சைட் கொண்டு போகலாம். இங்க 0.75x இந்த சைடு கொண்டு போகணும் அப்படின்னா -0.75 ஆயிடும். அப்ப என்ன ஆகும்? 1 minus 0.75. அப்ப 0.25x ஆயிடும். இந்த 2,50,000 இது -1,50,000 ஆயிடும். இப்ப அடுத்த ஸ்டெப் என்னன்னா எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். பாருங்க, 85,000 இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா 85,000 வருது. டிவைடட் பை 0.5 போட்டோம்னா எக்ஸ் என்றது 3,40,000. எக்ஸோடது என்னது? ஷேர் கேபிட்டல் பிளஸ் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் 3,40,000. ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் நமக்கு 3 லேக்ன்றது தனியா தெரிஞ்சிருச்சு. அப்ப ஷேர் கேபிட்டல் எவ்வளவு? எஸ், 40,000 தான் ஷேர் கேபிட்டல். புரிஞ்சுதா? எஸ். இப்ப பிக்சட் அசெட் கண்டுபிடிக்கலாமா? அதாவது எக்ஸோட வேல்யூ கிடைச்சிருச்சு. பிக்சட் அசெட்ன்றது என்னது? 0.75x தானே. அப்ப நம்ம வந்து இந்த 3,40,000ோட 0.75 போட்டா வரதுதான் பிக்சட் அசெட் 2,55,000. ஓகே, நம்மள வந்து இப்ப பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. பேலன்ஸ் ஷீட்ல தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாமே போட்டுட்டோம். எடுத்து இப்ப நம்ம பேலன்ஸ் ஷீட்ல போடலாம். ஓகே பாருங்க, ஷேர் கேபிட்டல் 40,000 நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா? அதை போட்டாச்சு. ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் ப்ராப்ளம்லயே இருக்கு. பேங்க் ஓவர் டிராஃப்ட் ப்ராப்ளம்லயே இருக்கு. கரண்ட் லயபிலிட்டின்றது என்னது? நம்மளோட பேங்க் ஓவர் டிராஃப்ட் பிளஸ் இந்த லிக்விட் லயபிலிட்டி தான் கரண்ட் லயபிலிட்டி. கரண்ட் லயபிலிட்டி 1,70,000. அப்ப பேங்க் ஓவர் டிராஃப்ட மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வரதுதான் லிக்விட் லயபிலிட்டிஸ். அதே மாதிரி அசெட் சைடு பாத்தீங்கன்னா பிக்சட் அசெட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், லிக்விட் அசெட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், ஸ்டாக்கும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்க, போத் சைட் டோட்டல் பாத்தீங்கன்னா 5,10,000. ஓகே, ஈக்குவலா வந்துருச்சு. இப்படிதான் வந்து பேலன்ஸ் ஷீட் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கு இல்லையா? எஸ். நெக்ஸ்ட் வீடியோல வேற ஒரு டிஃப்ரெண்டான ப்ராப்ளம் பார்க்கலாம். இதுக்கு வந்து உங்களுக்கு டீடைலா இந்த ரேஷியோவோட ஃபார்முலாஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன். அதை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம என்னென்ன ஃபார்முலா யூஸ் பண்றோம், எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு அதுல தெரிய வரும். தேங்க்யூ ஃபார் யோர் பேஷண்ட் லிசனிங்.